மறுமையில் மனிதர்களுடைய நிலை என்கிற ஒரு தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. தலைப்பை பார்த்தவுடனே இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் ஏதோ முஸ்லிம்களுக்கு ஏதோ மேடைகளை போட்டு ஏதோ செய்திகளை சொல்ல போகிறார்கள் என்று நம்பக்கூடும். இஸ்லாத்தில் உள்ள சகோதரர்கள் எல்லாம் மறுமைதானே, அது வரப்போகிற காலத்திலே பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு பொடும்போக்காக கூட இருக்கக்கூடும். அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உரை ஒரு முஸ்லிம்களுக்குரிய உரை மட்டுமல்ல. ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைத்து சகோதர சகோதரிகளும் கேட்க வேண்டிய, செவிதாழ்த்தி கேட்க வேண்டிய ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. காரணம் என்னவென்றால், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இறந்த பிறகு அது எரிக்கப்பட்டாலும் புதைக்கப்பட்டாலும் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு இறைவனுடைய சன்னிதானத்தில் விசாரணைக்கு நிறுத்தப்படுகிற நாள் தான் மறுமை நாள் என்பது. பூர்ண ஜென்ம பூமி என்று இந்துக்கள் சொல்லுவார்கள், பரலோக ராஜ்யம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள். அக்னி நிறைந்த நரக தண்டனை அந்த பரலோக ராஜ்யத்தில் உண்டு என்று பகவத்கீதை கூறுகின்றது. பொல்லாத மனிதனுக்காக வேண்டி கர்த்தர் அந்த பூர்ண ஜென்ம பூமியில் பரலோக ராஜ்யத்தில் பொல்லாத மனிதர்களை தண்டிப்பதற்காக வேண்டி நரகத்தை கர்த்தர் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று பைபிளும் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றது. இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ் உண்டு என்பதை இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள், மதங்களை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. ஆகவே இது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரிய தலைப்பாக யாரும் எண்ணிவிடக்கூடாது. நாம் எல்லாம் நிச்சயமாக இறைவனுடைய சன்னிதானத்தில் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு நிப்பாட்டப்படுகிற அந்த நாளில் மனிதர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை விளக்குவதற்கு இந்த கூட்டம். இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளும் ஈமானுடைய காரியங்கள் 6ம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகள். மறுமையை நம்ப வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய தூண். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டுகால வாழ்வில் 2 அடிப்படை அம்சங்களை மையமாக வைத்துத்தான் இந்த மனித சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். ஒன்று, வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை. இரண்டாவது, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ் உண்டு. அந்த வாழ்வில் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு நாம் இந்த உலகத்தில் செய்த நன்மைகளுக்குரிய சொர்க்கமும் நாம் செய்கிற தவறுகளுக்குரிய தண்டனைகளும் அந்த நாளில் வழங்கப்படும் என்கிற மறுமை நம்பிக்கையையும் சேர்த்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். நம்முடைய பெரும்பாலான முஸ்லிம்கள் நம்முடைய மரணத்தையோ மன்னரை வாழ்வையோ இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற மறுமையோ யாரும் நம்ப மறுப்பாமல் இல்லை. எல்லோரும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மறுமையை உள்ளத்தில் ஆழமாக நம்பி பயந்து வாழ்கிற மக்களிடத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமோ, கபருடைய வாழ்வை நம்பி வாழ்கிற மக்களிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வர வேண்டுமோ, அது எதுவும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே கிடையாது. நாவளவில் மரணத்தையும் கபருடைய வாழ்வையும் மறுமையையும் நாவளவில் நாம் பேசினாலும், உள்ளத்தில் நம்பி இருந்தாலும் நம்முடைய செயல்பாடு அதற்கு நேர்மாறாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமத்திஹி இஹ்வானன் வகுன்தும் அலா ஸஃபா குஃப்ரத்தி மினன் நார். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் நீங்கள் இருந்தீர்கள்.
நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானில் அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தினுடைய நடவடிக்கைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானிலே சொல்கிறான். நரக நெருப்புக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பிறகு, வேதம் வந்த பிறகு, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யப்பட்ட பிறகு, இஸ்லாத்தை அந்த மக்கள் பின்பற்றிய பிறகு, நேர்வழியை அல்லாஹ் அந்த மக்களுக்கு காட்டிய பிறகு நரகத்திற்குரிய மக்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குரிய மக்களாக மாறினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொல்லி மாற்றினார்கள்? எந்த வேத வசனங்களை எடுத்து சொல்லி ஒரு சமுதாயத்தையே தலைகீழாக அல்லாஹ்வுடைய ரசூல் மாற்றினார்களோ அதே திருக்குரான் அச்சரம் பிசகாமல் இன்று வரை நம்முடைய கையிலே உண்டு. ஆனா நம்முடைய வாழ்வில் எந்த மாற்றங்களும் இல்லை. நாளுக்கு நாள் அனாச்சாரங்களையும் பெரும்பாவங்களையும் இந்த சமுதாயம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றதே தவிர அந்த நாளை பயந்து, அந்த நாளை நம்பிய மக்கள் எப்படி இந்த உலகத்தில் நடப்பார்கள் என்பதற்குரிய சான்றை அல்லாஹ் திருக்குரானில் சொல்லுகிறானோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வு உண்டுமா என்றால் இல்லை என்பதுதான் வேதனைக்குரியது. ஆகவே கொஞ்சம் செவிதாழ்த்தி நாம் ஒவ்வொருவரும் இந்த உரையை கேட்க வேண்டும். காரணம், அந்த நாளை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, அந்த நாளை ஒத்துக்கொண்டாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தை நிச்சயமாக சந்திக்கவிருக்கின்றோம். எந்த மாற்றமும் கிடையாது. யாரும் அதிலிருந்து ஓடி ஒளிய முடியாது. யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஆகவே அந்த நாளில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற அவல நிலையிலிருந்து உங்களையும் என்னையும் நாம் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால், அந்த நாளில் நடைபெறுகிற அமளிதுமளிகளிலே இருந்து நம் அனைவரும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால், அதற்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் என்னென்ன வழிமுறைகளை சொல்லுகிறானோ அவைகளை எல்லாம் கேட்டறிந்து அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த தலைப்பு. இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் நமக்கு ஒரு இறைவன் உண்டு, நமக்கு ஒரு மரணம் உண்டு, இந்த உலகத்தில் நிரந்தரமாக நாம் வாழ முடியாது, இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள், தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இருந்து மரணத்தின் மூலம் விடைபெறுவதை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்களும் நானும் அதிலிருந்து 1% கூட தப்பவே முடியாது. நீங்களும் நானும் அந்த மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த உரையை கொஞ்சம் கூர்ந்து நீங்களும் நானும் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களில் அந்த நாளில் ஏற்படுகிற இறை நிராகரிப்பாளர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஏற்படுகிற சங்கடமான சூழ்நிலைகள், நல்லவர்களுக்கு ஏற்படுகிற அற்புதமான சம்பவங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பக்கம் பக்கமாக தொகுத்து நமக்கு சொல்லித் தருகிறான். திருக்குர்ஆன் ஓதி படித்து உணர்ந்து அதன்படி நடப்பதற்காக வேண்டி இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதமே தவிர இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று மரணத்தின் மூலம் மன்னரையை சந்திக்கிற மக்களுக்கு அருகில் அமர்ந்து சடங்குக்காக வேண்டி ஓதுவதற்கு அனுப்பப்பட்ட வேதம் அல்ல திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் உயிரோடு உள்ளவர்கள் படித்து பாடம் பெற்று உலகத்தில் அதன்படி வாழ்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட ஒரு வேத நூல். இறந்த பிறகு ஒரு சடங்குக்காக வேண்டி, சம்பிரதாயத்திற்காக வேண்டி ஓதி அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டது என்பதை பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு மறந்து விட்டார்கள். நமக்கெல்லாம் தினசரி பத்திரிகை படிக்க நேரம் உண்டு, வார இதழ்கள் மாற இதழ்கள் படிக்க நமக்கு நேரம் உண்டு, தொலைக்காட்சியில் அமர்ந்து பல மணி நேரங்கள் செய்திகளை பார்க்க நமக்கு நேரம் உண்டு. ஆனால் நமக்காக வேண்டி, நம்முடைய மறுமை வாழ்வு செழிப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தூதரின் மூலம் அல்லாஹு தஆலா தந்தானே ஒரு இறை வேதம், அதை ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது நாம் படித்திருந்தால் நம்முடைய வாழ்வில் எப்படியெல்லாமோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். எப்படிப்பட்ட சமுதாயம்? இன்றைக்கு நாம் எல்லாம் டாஸ்மார்க் கடைகளை ஒவ்வொரு வீதிகளில் தான் பார்ப்போம். ஆனால் அன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு வீடுகளும் டாஸ்மார்க் கடைகள். அந்த அளவுக்கு மதுபானங்களுக்கு அடிமையாக இருந்த ஒரு சமுதாயம். விபச்சாரம் என்றால் அந்த சமுதாயத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு விபச்சாரம் மேலோங்கி இருந்த காலம். கொலை, கொள்ளை, களவு என்று அனைத்து வகையான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அந்த மக்கள் செய்திருந்த காரணத்தினால்தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற ஆசிரியர்கள் எல்லாம் அது ஒரு டார்க் ஏஜ், இருண்ட காலம்,
கால்நடைகளை விட மோசமான மக்கள் என்று அந்த மக்களுடைய வரலாற்று குறிப்புகளை எழுத துவங்கும் போது அப்படி குறிப்பிடுகிறார்கள். என்ன காரணம்? கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்யும் போது உள்ளத்தில் ஒரு நடுக்கம் கூட இல்லாமல் செய்த மக்கள், பகைமை உணர்வை உள்ளத்திலே தாங்கி அதற்காக வேண்டி பல ஆண்டுகள் சண்டையிட்டு பல உயிர்களை வெட்டி சாய்த்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல், இதுவல்ல வாழ்வு, திடீரென மரணம் வந்தால், திடீரென அந்த சம்பவம் நமக்கு நிகழ்ந்தால் அந்த மறுமை நாளில் இறைவனுடைய நீதிமன்றத்திலே தப்பிக்க முடியாது என்று, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உபதேசமாக இருந்தது. அந்த மக்களுடைய காதில் இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு என்கிற பயம் என்றைக்கு விழுந்ததோ நரகத்திற்குரிய மக்கள் சொர்க்கத்திற்குரிய மக்களாக மாறினார்கள். மதுபானத்திற்கு அடிமையாக இருந்த மக்கள் மதுபானத்திலே இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, மதுபானம் அருந்துவது கூடாது என்று எதிர்த்து பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு மக்கள் மாறினார்கள். விபச்சாரத்திலே இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்நிய பெண்ணை பார்ப்பதிலே இருந்து அந்த மக்கள் விலகி வாழ்ந்தார்கள். சூதாட்டம், கொலை, கொள்ளை, வட்டி போன்ற மாபாதகமான அனைத்து காரியங்களையும் அந்த மக்கள் தூக்கி வீசி உலகத்திற்கே முன் உதாரணமான மக்களாக அந்த மக்கள் மாறினார்கள் என்றால், அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் மாற்றினார்கள் என்றால், அந்த மக்களுடைய உள்ளத்தில் அந்த மறுமையை பற்றியுள்ள ஒரு பயம், மறுமையை பற்றியுள்ள ஒரு அச்சம், இறைவனை பற்றியுள்ள ஒரு பயம், இறைவனுடைய நீதிமன்றத்தில் தப்பிக்க முடியாது என்கிற ஒரு அச்சம் குடும்பம் குடும்பமாக அந்த மக்களை ஆட்டி படைத்தது. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணை மறைத்தாலும் இறைவனுடைய கண்ணை மறைக்க முடியாது என்கிற அடிப்படையில் உலகத்திலே வாழ்ந்த மக்கள் எல்லோரும் உறங்கினாலும் இறைவன் ஒரு காலம் உறங்கப் போவதில்லை என்று சொல்லி, வெளியூர் சென்றாலும் இரவு நேரங்களிலும் தனிமையிலே இருந்தாலும் அந்த படைத்த இறைவனையும் அந்த மறுமையையும் பயந்து பயந்து அந்த மக்கள் நடந்த காரணத்தினால்தான் உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய ரசூலால் அல்லாஹ்வுடைய வஹிக்கேற்ப சொர்க்கவாசி என்கிற பாராட்டு சீராட்டுதலை பெற்று உலகத்திலே வாழ்ந்த மக்கள் அந்த மக்கள். அதே குர்ஆன் இன்றைக்கு நம்முடைய கையிலே உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகள் ஹதீசுகளின் பெயரால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கும் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்வில் பாருங்க எந்த மாற்றமும் கிடையாது. என்ன காரணங்க? என்ன காரணம்? மரணம் என்றால் அது வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம், மன்னரை வாழ்வு என்றால் அது பிறகுதானே என்று ஒரு பொடும்போக்கு, மறுமை என்றால் உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி பிறந்து சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஏன் மறுமையை பற்றி பேசுகிறோம் என்கிற ஒரு பொடும்போக்கு. எப்படி சைத்தான் நம்முடைய வாழ்வை தலைகீழாக மாற்றிவிட்டான் பார்த்தீர்களா? அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல்வேறு கேள்விகளை இந்த மனித சமுதாயத்தை பார்த்து கேட்கிறான். அது நம்முடைய செவிகளிலே விழுந்தும் விழுவதற்குரிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருந்தும் உங்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றால் நிச்சயமாக இந்த கூட்டம் மறுமை நாளிலே ஒரு சாட்சி. நான் இந்து சகோதரர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், கிறிஸ்தவ அன்பர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், பெயர் தாங்கி முஸ்லிம்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், இந்த கூட்டம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே ஒரு சாட்சி. அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் அரஃபா பெருவழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் இறுதி உரை ஆற்றிய பிறகு இதே போல் சொன்னார்கள், அல்லாஹ் நீ இதற்கு சாட்சி, இதற்கு நீ சாட்சி என்று. அதே போல் இந்த கூட்டம் யாருடைய செவிகளில் எல்லாம் விழுகிறதோ எல்லோரும் இதற்கு சாட்சி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில். அல்லாஹ் கேட்பான், என்னுடைய வேத வசனங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டதா? உங்களுடைய செவிகளிலே விழுந்ததா? ஆமாம் யா அல்லாஹ் விழுந்தது என்று மனிதன் ஒத்துக்கொள்கிற நாள் அந்த நாள். ஆனால் தீயவர்களுடைய பட்டியலில் ஒரு காலம் நாம் சேர்ந்து விடக்கூடாது. வம்தாஜுல் யௌம் ஐயுகல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லுகிற அந்த நாளில் நிச்சயமாக நீங்களும் நானும் தீயவர்களுடைய பட்டியலில் போய் நின்று விடவே கூடாது. அப்படி நாம் நிறுத்தப்பட்டால், நம்முடைய நிலைமைகள் அப்படி மாறினால் நம்மை யாராலும் காப்பாற்றவே முடியாது, யாராலும் நம்மை காப்பாற்றவே முடியாது. இந்த உலகத்தில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சர்வசாதாரணமாக இறைவனை பயந்து நடக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். 75வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று மனிதன் எண்ணுகின்றானா? எவ்வளவு அற்புதமான ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். யாரை பார்த்து கேட்கிற கேள்வி இது? அல்லாஹுவை மறந்து உலகத்தில் வாழ்கிற மக்களை பார்த்து கேட்கிற கேள்வி இது. யாரை பார்த்து கேட்கிற கேள்வி இது? அல்லாஹ் எவைகளெல்லாம் ஹராமான காரியம் என்றும் என்னோடு போர் செய்வதற்கு சமமான காரியம் என்றும் என்னுடைய சாபத்தை பெற்று உலகத்தில் வாழ்கிற காரியம் என்றும் எவைகளை எல்லாம் அல்லாஹ் இனம் காட்டினானோ அவைகளிலே இருந்து ஒதுங்கி வாழாமல்
துணிச்சலாக உலகத்தில் ஹராமான காரியங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் துணிச்சலாக செய்து வாழ்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சான யுத்ரக சுதா, வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று மனிதன் எண்ணுகிறானா? ஐங்கால தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு போன்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட கடமைகளை ஏறெடுத்தும் பார்க்காமல் ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்கிற அழைப்பு காதுகளிலே விழுந்தும் தொழுவதற்கு மனமில்லாமல் வெறுமனே பெயர் தாங்கி முஸ்லீமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சான யுத்ரக சுதா, வெறுமனே அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணுகின்றார்களாம். 23வது அத்தியாயம் 115வது வசனம், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், உங்களை வீணுக்காக வேண்டி படைத்தோம் என்றும் நம்மிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே கேட்கிறான். ஆரம்பத்தில் அல்லாஹ் கேட்டான், இவர்கள் என்ன வெறுமனே விட்டுவிடப்படுவார்களா என்று. இரண்டாவதாக அல்லாஹ் கேட்கிறான், நான் என்ன வீணுக்காக வேண்டிய உங்களை படைத்தேன்? அப்படி அல்ல, இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய நீதிமன்றத்திற்கு நீங்கள் வருவீர்கள், என்னிடத்திலே விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுவீர்கள், தீயவர்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நரக நெருப்பை பயந்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ தவறினால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 21வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இக்தரப லின்னாஸ் ஹிசாபுஹும் வஹும் ஃபீ அஃப்லத்தின் மாரிதூன், விசாரணை நாள் மிக மிக நெருக்கமாக இருக்கின்றது. ஆம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்றைக்கு இறுதி தூதராக அல்லாஹ் முடிவு செய்தானோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை லட்சத்திற்கு மேற்பட்ட தூதர்கள் இந்த பூமியிலே வந்து போய்விட்டார்கள். என்றைக்கு அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக உலகத்திற்கு அனுப்பி இனி தூதர் கிடையாது, வேதம் கிடையாது என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்பொழுது முழுமையாக்கினானோ, இனி அடுத்தது தூதர்கள் வரமாட்டார்கள், அடுத்தது வேதங்கள் அருளப்படாது, அடுத்தது இந்த உலகத்திற்கு அழிவு நாள் தான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் உலக அழிவு நாளும் மிக நெருக்கமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்றார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தின் ஏற்படுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளை நாம் பார்க்கும் போது, சுனாமியானாலும் பூகம்பமானாலும் பல்வேறு வகையான கத்ரீனா, ரீட்டா போன்ற வெள்ள பேர் இழப்பு ஏற்பட்டாலும் இன்றைக்கு உலகத்தை நாம் சுற்றி பார்க்கிறோம். உலகத்தில் ஏற்படுகிற இழப்புகளை பார்க்கிறோம். விஞ்ஞானிகள் எல்லாம் இன்றைக்கு மெய்சிலிர்த்து நிற்கிறார்கள். உலகத்தினுடைய அட்மாஸ்பியர், உலகத்துடைய அலைன்மெண்ட், உலகத்துடைய இயக்க சூழ்நிலை தலைகீழாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. சூரியனுடைய வெப்பம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருக்கின்றது. பூமிக்கு எப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்து இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் ஏற்பட போகிறது என்று விஞ்ஞானிகள் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியிலே இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இக்தரப லின்னாஸ் ஹிசாபுஹும் வஹும் ஃபீ அஃப்லத்தின் முரிதூன், விசாரணை நாள் மிக நெருக்கமாக இருக்கின்றது, ஆனால் மக்கள் புறக்கணித்து கவனமின்றி வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். விசாரணை நாள் மிக தொலைவில் அல்ல, மிக மிக நெருக்கமாக அந்த விசாரணை நாளை நான் வைத்திருக்கிறேன். ஆனால் மனிதர்கள் புறக்கணித்து நிச்சயமாக கவனமின்றி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 59வது அத்தியாயம் 18வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வல் தன்லுர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், அந்த நாளுக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி தாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்து கொண்டிருப்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் நிச்சயமாக நன்கு அறிந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் சொத்து சேர்ப்பது முக்கியமல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை இரவு வரை ஓடாய் தேய்ந்து உழைத்து சேமித்து வைத்திருக்கிற சொத்து உங்களை ஒரு காலம் பாதுகாக்காது. இறந்தால் வாரிசுகள் எடுத்துச் செல்கிற பொருளாதாரம் அந்த பொருளாதாரம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வல் தன்லுர் நஃப்சும் மா கத்தமத் லிஅதின், அந்த நாளுக்காக வேண்டி உங்களுடைய சேமிப்புகள் அல்லாஹ் கேட்கிறான். எந்த நாளுக்காக? எந்த நாளில் மனைவி மக்கள் நமக்கு பயன் தர மாட்டார்களோ,
எந்த நாளில் நண்பர்கள் நமக்கு உதவ மாட்டார்களோ, எந்த நாளில் நம்முடைய அதிகாரம் பயனளிக்காதோ, எந்த நாளில் நம்முடைய செல்வங்கள் நமக்கு பயன்பெறாதோ, எந்த நாளில் அவுலியாக்களும் நாதாக்களும் நம்மை காப்பாற்ற முடியாதோ, எந்த நாளில் நபிமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்பார்களோ, அந்த நாளில் நமக்காக வேண்டி, நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி, அந்த மறுமை நாளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் உங்களுடைய சொந்த வாழ்வில் அமல்கள் இருந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹராம் ஹலாலுகளை பேணி நடக்கக்கூடிய அமல்கள், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உள்ள அமல்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற இபாதத்துகள் அந்த நாளில் இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள். அந்த நாளில் நல்லறங்கள் மட்டும் பேசுகிற நாள். அந்த நாளில் மனிதர்கள் பேச முடியாதாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்தார்கள், மாமி மகளை அழைத்தார்கள், குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்தார்கள். நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை குறித்து புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மறுமை நாளில் உங்கள் அனைவர்களுக்கும் ஒரு தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பை என்னால் மாற்றி அமைக்க முடியாது. தூதருடைய மகளாயிற்றே என்கிற விதிவிலக்கு மறுமையிலே கிடையாது. தூதருடைய மனைவியாயிற்றே என்கிற பாசம் இறைவனுடைய நீதிமன்றத்திலே கிடையாது. தூதரால் பெற்று வளர்த்தி ஆளாக்கிய மக்களாயிற்றே என்கிற உறவு முறைக்கு மறுமையில் வேலை கிடையாது. அல்லாஹ் தீர்ப்பு சொன்னால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை நல்லறங்களின் மூலம் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் மிக தெளிவாகவே இந்த மனித சமுதாயத்திற்கு அறிவிப்பு செய்து விட்டு சென்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிஹதின். அந்த நாளுக்காக வேண்டி என்ன நல்லறங்கள் உங்களிடத்திலே உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான். 42வது அத்தியாயம் 47வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அந்த நீதிமன்றத்தில் தீயவர்களுடைய நிலைப்பாடுகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பக்கம் பக்கமாக சொல்கிறான். அந்த மறுமை நாளில் அந்த தீயவர்களுடைய அமளிதுமளிகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விளக்கமாக சொல்கிறான். பட்டுத்தான் திருந்துவேன் என்பது புத்திசாலித்தனம் அல்ல. உபதேசத்தை கேட்டு திருந்துபவர்கள் தான் முஃமின்கள். இந்த உபதேசம் யாருக்காக, எதற்காக, என்ன பலனுக்காக கூட்டத்தை சேர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற ஜமாத் அல்ல இந்த ஜமாத். இந்த ஜமாத்தினுடைய தலையாய காரியம் இணை வைத்தலிலே இருந்து இந்த மனித சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். காரணம், அது மிக மிக எய்ட்ஸை விட, கேன்சரை விட மிக மிக மோசமானது. எய்ட்ஸும் கேன்சரும் மனித உடம்பை அரிக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும் நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய நற்கர்மங்களை சேர்த்து அழித்து அது நாசமாக்கிவிடும். இணை வைத்தலிலே இருந்து இந்த மனித சமுதாயத்தை பாதுகாத்து இதே போல சந்தோஷமாக குடும்பம் குடும்பமாக சொர்க்கத்தில் நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்குரிய வழி என்ன என்பதை காண்பிக்கிற அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஆகவே இந்த அமைப்பில் அங்கத்தினராக நீங்கள் ஒவ்வொருவரும் சேர வேண்டும். இந்த அமைப்பில் அங்கத்தினராக சேர்ந்து இது போன்ற பிரச்சாரங்களை இந்த உடுமலை பகுதியில் இருக்கிற பட்டி தொட்டி கிராமங்களுக்கெல்லாம் சென்று இஸ்லாத்தை அறியாத மக்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி, மறுமையை பற்றியுள்ள பயமில்லாத மக்களுக்கெல்லாம் மறுமை பயத்தை உண்டாக்கி, அல்லாஹ்வை பற்றி அறியாத மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை அறிமுகம் செய்து, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி விளங்காத மக்களுக்கெல்லாம் தூதருடைய அருமை வறுமையை எடுத்து சொல்லுகிற இந்த அமைப்பில் நீங்களும் நானும் அங்கத்தினராக இணைந்து செயல்பட்டு இன்னும் கொஞ்சம் வீரியத்தோடு இந்த பிரச்சாரத்தை இந்த உடுமலை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே நாங்களும் நீனும் எடுத்து சொல்ல வேண்டும். அது நம்முடைய தலையாய கடமை. காரணம், நாளுக்கு நாள் இன்றைக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கிற காலம். என்றைக்கு எப்பொழுது உலக அழிவு நாள் வந்துவிடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதிகமாக இருக்கிற இந்த காலம். ஆகவே அன்பான சகோதரர்களை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 42வது அத்தியாயம் 47வது வசனம், இஸ்தஜீபு லிரப்பிக்கும். அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். மின் கபிலி அன் யஅதிய யௌமுல் லா மரத்த லஹு மினல்லாஹ். அல்லாஹ்விடமிருந்து தப்பிக்கவே முடியாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லுங்கள். எப்பொழுது? அந்த தப்பிக்க முடியாத நாள் வருவதற்கு முன்னால். உலகத்தில் அல்லாஹு தஆலா நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆயுள் காலத்தை அல்லாஹு தஆலா தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான். அந்த ஆயுள் காலத்திற்கேற்ப நமக்கு எவ்வளவு வசதிகளை ரப்புல் ஆலமீன் உலகத்திலே தந்திருக்கிறான். திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறான், மனைவி மக்களை தருகிறான், பொருளாதாரத்தை தருகிறான், விலை மதிக்க முடியாத உடல் ஆரோக்கியத்தை தருகிறான், பூமியிலே வாழ்வதற்குரிய வசதி வாய்ப்பை ஏற்பாடு செய்து தருகிறான். ஆனால் அந்த அல்லாஹுவை மறந்து
அவன் சொன்ன காரியங்களை செய்யாமல் அவன் தடுத்த காரியத்தை துணிச்சலாக உலகத்திலே நாம் செய்யும் போது அல்லாஹ் நிச்சயம் விட மாட்டான். அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. இன்னபத் சரபிக்கல்ல சதீத். அல்லாஹ்வுடைய பிடி சாதாரணமான பிடி அல்ல. அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் யாரும் தப்பிக்க முடியாது என்பதை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். 2வது அத்தியாயம் 48வது வசனம், வத்தகு, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. ஒரு மனிதன் இனி ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆத்மா இனி ஒரு ஆத்மாவுக்கு எந்த உபகாரமும் செய்ய முடியாத அந்த நாளை நீங்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். திருக்குர்ஆனில் மறுமையை பற்றி எவ்வளவு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 20க்கும் மேற்பட்ட தமிழ் மொழிபெயர்ப்பு திருக்குர்ஆன் இன்றைக்கு நம்முடைய கையிலே உண்டு. யாராவது எடுத்து படித்து பார்க்கிறோமா? எந்த தாய்மார்களாவது எடுத்து படித்து பார்க்கிறார்களா? மறுமைக்கு மட்டுமே அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிற பக்கம் திருக்குர்ஆனில் 3ல் 1 பகுதி என்று நான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையினுடைய நீதி விசாரணை, தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, சொர்க்கத்திலே இறை விசுவாசிகளுக்கு வழங்கப்படுகிற சொர்க்கத்தினுடைய பேர் இன்பங்கள் என்று இறந்த பிறகுள்ள அந்த மறுமை நிகழ்வை அல்லாஹ் திருக்குர்ஆனில் எவ்வளவு இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. ஒரு ஆத்மா பிரிதொரு ஆத்மாவுக்கு எந்த உபகாரம் அந்த நாளிலே செய்ய முடியாது. அவரவர்கள் மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். நன்மை தீமை கொண்டு வரப்படும். தீமை தட்டு அதிகரித்தால் நரகம், நன்மை தட்டு அதிகரித்தால் சொர்க்கம். நான் செய்த அமல் மட்டும்தான் மறுமை நாளிலே பேசுமே தவிர எனக்காக வேண்டி யாரும் வாதாட முடியாது. அப்படி உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். நாதாக்களும் அவுலியாக்களும் அன்பியாக்களும் நிறை நேசர்களும் மறுமையில் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி தந்திருப்பார்கள். திருக்குர்ஆனுடைய ஞானம் இல்லாத காரணத்தினால், திருக்குர்ஆனை நாம் படிக்காத காரணத்தினால் நம்முடைய இயலாமையை, நம்முடைய மடமையை அவர்கள் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருக்குர்ஆனில் ஒரு வசனம் கூட மறுமை நாளில் இறைவனுடைய இறை தூதர்களால், இறை விசுவாசிகளால், இறைவனுடைய நேசர்களால் மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு உபகாரம் செய்ய முடியும் என்பதை எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் நிறைய இடங்களில் அவரவர்கள் செய்கிற அமல் மறுமை நாளிலே பேசும். அவரவர்கள் செய்கிற அமலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே கொண்டு வருவான். புகாரி, முஸ்லிம் போன்ற பல்வேறு கிரந்தங்களிலே நீங்கள் பார்க்கலாம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹிம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனி யுனி. தாயும் மனைவியும் சகோதரன் சகோதரிகளும் பெற்ற பிள்ளைகளும் நம்மை விட்டு ஓடுகிற நாள் அந்த நாள். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், நம்முடைய வார்த்தை அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் உன்னுடைய மனைவி ஓடுவாள், உன்னுடைய தாய் ஓடுவாள், உன்னுடைய பெற்று வளர்த்திய மக்கள் ஓடுவாள், உன்னுடைய அருமை மனைவி ஓடுவாள், கணவன் ஓடுவான். அவர்கள் மறுமை நாளிலே நிற்பார்கள். யாரும் பேச முடியாது. எல்லோருடைய வாய்களுக்கும் அல்லாஹ் சீல் வைத்து விடுவான். அல்லாஹ் யாரை பேச சொல்லுமாறு அனுமதி கொடுக்கிறானோ அவர்கள் மட்டுமே பேசுகிற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அந்த நாளில் தொழுகை பேசும், நோன்பு பேசும், கொடுத்த தர்மங்கள் பேசும், ஓதுகிற திருக்குர்ஆன் பேசும், அமல்கள் பேசுகிற நாள் அந்த நாள். அவுலியாக்கள் பேசுகிற நாள் அல்ல, அமல்கள் பேசுகிற நாள் அந்த நாள். அன்பியாக்களும் அவுலியாக்களும் பேசி வாதாடி நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிற நாள் அல்ல அந்த நாள். திருக்குர்ஆனை படியுங்கள் தாய்மார்களே, பெரியோர்களே. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ. யாரும் யாருக்கும் எந்த உபகாரம் செய்ய முடியாத அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், யாருடைய பரிந்துரையும் அந்த நாளில் ஏற்கப்படாது. வலா யுஹது மின்ஹா அதுலுன் வலா ஹும் யுன்சரூன், எவரிடமிருந்தும் எந்த அபராத தொகையும் வாங்கி யாரையும் அல்லாஹ் தப்பிக்க விட மாட்டான். பொருளாதாரமோ மனைவி மக்களோ யாரும் உங்களை மறுமை நாளிலே காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹ் அந்த நாளை குறித்து இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். 60வது அத்தியாயம் 3வது வசனம், லன் தன்ஃபஅக்கும் அர்ஹாமுக்கும் வலா அவுலாதுக்கும் யௌமல் கியாமா. கியாம நாளில் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய சந்ததிகளும் உங்களுக்கு எந்த பயனும் தர மாட்டார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை, சாதாரண வார்த்தை அல்ல. ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற நிகழ்ச்சி அல்ல இந்த நிகழ்ச்சி. 60வது அத்தியாயம் 3வது வசனம், லன் தன்ஃபஅக்கும் அர்ஹாமுக்கும் வலா அவுலாதுக்கும் யௌமல் கியாமா. அந்த நாளில் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய சந்ததிகளும் உங்களுக்கு எந்த பயனையும் அளிக்க மாட்டார்கள். எந்த பயனும் உங்களுக்கு தரப்பட மாட்டாது, எந்த உபகாரம் உங்களுக்கு செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 40வது அத்தியாயம்
18வது வசனம் நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லச் சொல்கிறான், வஅன்திர்ஹும் யௌமுல் லாஜிஃபா, அந்த நாள் மிக மிக சீக்கிரம் வரவிருக்கக்கூடிய அந்த நாளை குறித்து அந்த மக்களுக்கு எச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு இறை தூதர். அவருடைய குடும்ப வாழ்வை ஹஜ்ஜிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்ப வாழ்வை அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிற ஒரு இறை தூதர். அவரை போல யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் செய் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த இறை தூதர் அந்த நாளை குறித்து அந்த மறுமையை குறித்து பயந்து அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் 26வது அத்தியாயம் 82வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதி அத்மஉ ஐ யஃபிரலி ஹதீஅதி யௌமத்தீன், அந்த நாளில் என்னுடைய ரப் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுமை நாளில் எல்லோரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். நிர்வாணமாக எழுப்பப்படுகிற அந்த நாளில் முதலில் அல்லாஹ் ஆடை அணிவிப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிற ஒரு இறை தூதர். அந்த இறை தூதர் வல்லதி அத்மஉ ஐ யஃபிரலி ஹதீஅதி யௌமத்தீன், அந்த நாளில் என்னுடைய ரப் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று உன்னதமான ஒரு இறை தூதர் அந்த மறுமை நாளை குறித்து பயந்து நடுநடுங்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்றால் அந்த நாள் சாதாரணப்பட்ட நாள் அல்ல. மனிதனுடைய காலடி ஓசை மட்டும்தான் அந்த மறுமை நாளிலே நீங்களும் நானும் இன்ஷா அல்லாஹ் செவிமடுக்கிற நாள் அந்த நாள். மனிதன் பேசுகிற நாள் அல்ல. ஒரு 10 பேர் 50 பேர் 100 பேர் கூடினாலே பல்வேறு வகையான சலசலப்பை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் ஆதம் நபியிலே இருந்து உலகம் அழிகிற நாள் வரை உள்ள நபிமார்களும் சுகதாக்களும் அன்பியாக்களும் நாதாக்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த அனைத்து மனிதர்களும் ஜின்களும் நிர்வாணமாக இறைவனுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுகிற அந்த நாளில் மனிதனுடைய காலடி சப்தத்தை தவிர எந்த சப்தமும் கேட்காத நாள், ஒரு நிசப்தமான ஒரு நாள் அந்த நாள். அல்லாஹ் யாரையெல்லாம் பேசுமாறு அனுமதி கொடுக்கிறானோ அவர்கள் மட்டுமே பேசப்படுகிற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அந்த நாளை நபிமார்கள் பயந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நாளை அல்லாஹ்வுடைய ரசூல் பயந்து அழுதிருக்கிறார்கள் தேம்பி தேம்பி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்தார்கள். இப்னு அப்பாஸே எனக்கு முன்னால் திருக்குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுக்கே திருக்குர்ஆன் இறக்கி அருளி இருக்க நான் உங்களுக்கு ஓதி காட்டவா என்று கேட்க, ஆம் பிறர் ஓத நான் கேட்கிறேன் என்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆன் வசனங்களை ஓதி வருகிற நேரத்தில் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், எந்த சமுதாயத்திற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயம் விசாரிக்கப்படுவதை போல அந்த தூதர்களும் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொன்னான். அந்த அத்தியாயம் வந்தவுடனே நான் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் என்னுடைய கரத்தை பிடித்து ஓதுவதை நிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள். நான் தலையை உயர்த்தி அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் தாடி நினைகிற அளவுக்கு அழுதார்கள் என்று சொல்லப்பட்டது. மறுமையுடைய ஒரே ஒரு வசனம், தூதர்களும் மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அந்த தூதர்கள் குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ் நம்மை விசாரிக்க போகிறானே, 23 ஆண்டுகால வாழ்வில் நாம் ஏதாவது அறிந்தும் அறியாமலும் தவறுகள் செய்திருந்தால் அதை அல்லாஹ் மறுமை நாளிலே கொண்டு வந்து விசாரணைக்கு நிறுத்தினால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று அழுதவர் யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அருளாக நான் அனுப்பியவர் என்னுடைய தூதர் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த தூதர் அந்த நாளை குறித்து பயந்து நடுநடுங்கி இருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் அந்த நாளை குறித்து ஏதாவது கொஞ்சமாவது பயந்திருக்கிறோமா? அந்த நாளை பயந்து நடக்கிற மக்கள் எப்படி நடக்க வேண்டுமோ, அந்த நாளை பயந்து நடக்கிற ஒரு குடும்பம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அதன்படி நாம் வாழுகிறோமா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டு விடுகிறேன். நமக்கு அல்லாஹ்வை பற்றியுள்ள பயம் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. அவுலியாக்களை பற்றியுள்ள பயம் மெல்ல மெல்ல இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இதுவே மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டு, வழிகேட்டுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நம்மை படைத்த ரஹ்மானை, நம்மை படைத்த ரப்பை நாம் என்றைக்காவது மறந்தால் அவன் நம்மை மறந்து விடுவான். அல்லாஹ் நம்மை மறந்தால் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. காரணம், யாருடைய கையில் நரகமும் யாருடைய கையில் சொர்க்கமும் யாருடைய கையில் நீதிமன்றமும்
யாருடைய கையில் தீர்ப்பு சொல்கிற அதிகாரமும், யார் அந்த நாளில் அதிபதியாக இருக்கின்றானோ அந்த மாலிக் யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதி என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நாளையும் அவனையும் நாம் மறந்தால் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுவான். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டால் உலகமே ஒன்று திரண்டும் உங்களுக்கு எந்த உபகாரம் செய்ய முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்ய நாடினால் உலகமே திரண்டாலும் உங்களுக்கு யாருடைய இடையூறும் இடைஞ்சலும் உங்களை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் திருக்குரானை பக்கம் பக்கமாக படித்து அந்த மறுமை நாளை குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயம் புரிந்து செயல்பட வேண்டும். நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் வணங்குகிற கடவுள், நாம் நடத்துகிற கந்தூரி, நாம் நடத்துகிற பெருவிழா கூட்டங்கள், நம்முடைய மதத்தினுடைய தலைவர்கள், நாம் வணங்குகிற கடவுள்கள் மறுமை நாளிலே நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திருக்குரான் பக்கம் பக்கமாக இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றது. இன்ன சிற்கல் அலுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறான். விபச்சாரத்தை விட, கொலை கொள்ளை விட, சூதாட்டத்தை விட என்னென்ன அநியாயங்கள் இந்த மனித சமுதாயத்தில் உண்டுமோ எல்லா அநியாயங்களை காட்டிலும் இந்த பூமியில் மனிதர்களால் நிகழ்த்தப்படுகிற கொடுமைகளில் மிகப்பெரிய கொடுமை இன்ன சிற்கல் அலுல்முன் அலீம், இணை வைத்தல் மிகப்பெரிய கொடுமை என்று அல்லாஹ் சொல்கிறான். லைன் அஸ்ரக்த லயஹபத்தன்ன அமலுக்க வலதகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் எல்லா அமல்களையும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கி விடுவான். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் இணை வைத்தல் அல்லாத பாவத்தை. இணை வைத்தல் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இஸ்லாமிய சமுதாய மக்கள் இறந்து போன நல்லடியார்களுடைய மண்ணறைக்கு சென்று பிரார்த்தனை செய்வது, சுஜூது செய்வது, நேர்ச்சைகள் செய்வது, கந்தூரி நடத்துவது, வளம் வருவது என்கிற காரியங்களை இஸ்லாமிய சமுதாய மக்கள் செய்கிறார்கள். எதை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் மரண நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே இருந்து விடைபெறும் பொழுது தன்னுடைய மக்களுக்கு வசியத்து செய்வார்கள், தன்னுடைய மனைவிக்கு வசியத்து செய்வார்கள், வியாபார பெருமக்களுக்கு வசியத்து செய்வார்கள், தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உலக சம்பந்தப்பட்ட வசியத்து செய்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மரண நேரத்தில் முகத்திலே ஒரு ஈரத்துண்டை எடுத்து போட்டு துடைத்துக் கொண்டே அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி ஈதா, அல்லாஹ்வே என்னுடைய கபரை மக்கள் விழா கோலம் கொண்டாடும் இடமாக நீ மாற்றாதே. அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸன யுபத், அல்லாஹுவே என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் பிரார்த்தனை செய்தார்கள்? ஏன் பிரார்த்தனை செய்தார்கள்? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித். யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சாபத்தை கொண்டு சபிப்பானாக, தன்னுடைய அருளை விட்டும் அவர்களை அல்லாஹ் தூரமாக்குவானாக, அல்லாஹ்வுடைய சாபத்தை அவர்கள் பெறுவார்களாக. ஏனென்றால் இந்த உலகத்தில் நல்லவர்கள் மரணித்தால் மரணித்த இடத்தில் கட்டிடங்களை கட்டி உயர்த்தி அங்கே போய் வணக்க வழிபாடு செலுத்துவது யூத நசாராக்களுடைய காரியம், சியாக்களுடைய காரியம். அது முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடு அல்ல. முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடு ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்கிற பாங்கோசையை கேட்டு பள்ளிக்கு சென்று சுஜூது செய்வது, அல்லாஹ்வை வணங்குவது தான் முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடு. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸன யுபத், அல்லாஹ்வே என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே என்று பிரார்த்தனை செய்தார்கள். நம்முடைய தாய் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பிரார்த்தனையை மட்டும் மரண நேரத்தில் மரண சாசனமாக இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கபரையும் மக்கள் வணங்கி இருப்பார்கள் என்றார்கள். அல்லாஹ் காப்பாற்றினான், அல்லாஹ் காப்பாற்றினான். இது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நான் சொல்லுகிற செய்தி. இஸ்லாம் அல்லாத மக்கள் இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருந்தால் உங்களுடைய கடவுள் யார் என்பதை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாம ஒன்றை உருவாக்கி அதற்கென்று பக்தி பரவசத்தோடு நாம ஒன்றை வணங்கி அதுதான் கடவுள் நம்மை மறுமையிலே காப்பாற்றும் என்றால் இறைவன் திருக்குரானில் 6வது அத்தியாயம் 22வது வசனம், யாரெல்லாம் இறைவனை விட்டுவிட்டு இறைவனுக்கு பகரமாக ஒன்றை உருவாக்கி இவர்கள் நம்மை இறைவனிடம் கரம் பிடித்து காப்பாற்றுவார்கள் என்றோ, மறுமை நாளில் இவர்கள் எல்லாம் நம்மை கரம் பிடித்து மறுமையில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுவார்கள் என்றோ யாராவது நினைத்தால் 6வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வயௌம நஅசுருஹும் ஜமீஆ, அந்த நாளில் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற அந்த நாளில், தும்ம நக்கூலு லில்லதீன அஸ்ரகு ஐன சுரகாவுக்கும் அல்லதீன குன்தும் தஸுமூன், அந்த நாளில் மனிதர்கள் கற்பனை செய்து வணங்கிய தெய்வங்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய வாய்ஸ்
அல்லாஹ் கேட்கிற கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அல்லாஹ் பேசுவான், ஒவ்வொரு மனிதர்களும் தெளிவாக அவருடைய காதுகளில் அந்த சப்தம் விழும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பேசுகிறான், உலகத்தில் உங்களுக்கு நான் மனைவி மக்களை தந்தேன், சொத்து சுகங்களை தந்தேன், உடல் ஆரோக்கியத்தை தந்தேன், அதிகாரத்தை தந்தேன், எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் தந்தேன். சிந்திப்பதற்காக, சீர்தூக்கி பார்ப்பதற்காக வேதத்தை தந்தேன், தூதரை அனுப்பினேன். நல்லவர்களின் மூலம் இந்த செய்தியை காதிலே விழுகிற ஏற்பாடுகளையும் நான் செய்தேன். ஆனால் என்னை மறந்துவிட்டு எனக்காக வேண்டி இந்த நாளில் பரிந்து பேசவோ, இந்த நாளில் சுயாதிகாரத்தோடோ என்னை விட்டுவிட்டு உலகத்தில் வேறு வேறு கடவுள்களை, அது அவுலியா மனிதனானாலும் சரி, இறந்தவர்களானாலும் சரி, உருவச் சிலைகளானாலும் சரி, உயிரற்ற பொருள்களானாலும் சரி, யாரெல்லாம் எவைகளை எல்லாம் உலகத்திலே வணங்கினார்களோ அவைகளெல்லாம் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே கேட்பான் என்று 6வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உடனே அந்த தெய்வங்கள் எல்லாம் கொண்டு வரப்படும். அப்துல் காதர் ஜீலானியிலே இருந்து அஜ்மீர் பாபா வரை எல்லா அவுலியாக்களும் மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். ஜின்கள் முதற்கொண்டு நபிமார்கள் வரை எல்லோரும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். மனிதன் சொல்கிறான், வைதாரா அல்லதீன் அஸ்ரகு சுரக்காஹும் காலு ரப்பனா ஹாஉலாய் சுரக்காஉனா அல்லதீன குன்னா நதுஊன மின் தூனிக். அல்லாஹுவே, இதோ இவைகளைத்தான் நாங்கள் வணங்கி வந்தோம், இவைகளுக்குத்தான் கந்தூரிகள் நடத்தினோம், இவைகளுக்குத்தான் அல்லும் பகலும் பூஜைகள் நடத்தினோம், இவைகளுக்குத்தான் நாங்கள் பொருளாதாரத்தை வாரி வாரி செலவு செய்தோம், இவைகள் தான் எங்களுடைய பிரதானமான தெய்வங்களாக, பிரதானமான அவுலியாக்களாக, பிரதானமான கடவுளாக, இவர்கள் தான் யா அல்லாஹ் நாங்கள் உலகத்திலே வழிபட்டு வந்தவர்கள் என்று சொல்லப்படும். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளில் 28வது அத்தியாயம் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வக்கீலது சுரக்காவுக்கும் ஃபதுஊஹும். இந்த நாளில் அந்த தெய்வங்களை என் கண் முன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்க வேண்டும். உங்களுக்கு அது பதில் சொல்லுகிறதா என்றதை நான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரை வைத்து இந்த நீதிமன்றத்தில் தப்பிக்க முடியும் என்று நினைத்து இரவு பகலாக குடும்பமாக வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களை இந்த நாளில் என் கண் முன்னால் அழைத்து உங்களை முடிந்தால் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், எந்த ரப்பை மறந்து இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அவருடைய நிலைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா மனிதர்களும் கொண்டு வரப்படுவார்கள். உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருள், எவைகளையெல்லாம் மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டதை வணங்காதே படைத்தவனை வணங்கி என்கிற செய்தி யாருடைய செவிகளிலே விழுந்தும் அதன்படி நடக்காமல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழ்ந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வக்கீலது சுரக்காவுக்கும் ஃபதஊஹும், அழைத்து பாருங்கள், உங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லுவார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் இந்த நாளில், அவர்கள் இந்த நாளில் உங்களுக்கு உபகாரம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டு, வணங்கியவர்களும் வணங்கப்பட்டவர்களும் ஒவ்வொரு இடங்களில் அப்படியே நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படியே நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வயௌம நஹ்ஷுருஹும் ஜமீஆ, அந்த நாளில் வணங்கப்பட்டவர்களும் வணங்கப்பட்டவைகளும் அந்த நாளிலே கொண்டு வரப்படும். சும்ம நக்கூலு லில்லதீன அஸ்ரகு மக்கானக்கும் அன்தும் வசுரகாஅக்கும், அந்த நாளில் வணங்கப்பட்டவைகள் கொண்டு வந்த அந்தந்த இடங்களில் அவரவர்களை நிறுத்தப்படும். நிறுத்தப்பட்ட பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். 25வது அத்தியாயம் 17வது வசனம், வணங்கியவர்களும் வணங்கப்பட்டவர்களும் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டிவிட்டு அல்லாஹ் சிலைகளை பேச வைக்கிறான், மரங்களை பேச வைக்கிறான். மனிதன் எவைகளை எல்லாம் வணங்கினான அவைகளை அல்லாஹ் பேச வைக்கிறான். வயௌம யஸ்ருஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்கள் தான் என்னுடைய அடியார்களை வழிகெடுத்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்துல் காதர் ஜீலானியை கேட்பான், 1000 முறை அழைத்தால் உடுமலையிலே வீட்டுக்கு வருவார் என்று நீதான் சொன்னாயா என்று அல்லாஹ் கேட்பான். எல்லா நபிமார்களிடத்திலும் கேட்கப்படுகிற விசாரணை. ஜின்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், உயிருள்ளவை உயிரற்றவை எல்லோரிடத்திலும் கேட்கப்படுகிற கேள்வி, வயௌம யஸ்ருஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ் ஃபயக்கூலு அன்தும் அல்லல்தும் பிஇபாதி ஹாஉலாய் அம்ஹும் லல்லு சபீல். அவர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்ட பிறகு நீங்கள் தான் என்னுடைய அடியார்களை எல்லாம் வழிகெடுத்தீர்களா என்று அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்பான். அவர்களெல்லாம் சொல்லுகிற பதில் திருக்குர்ஆனில் பக்கமாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் நீ சாட்சி, எங்களை வணங்குமாறு நாங்கள் எங்குமே சொல்லவில்லை.
அப்துல் காதர் ஜீலானி சொல்லுவார், அல்லாஹ் நான் உலகத்தில் வாழும் போதே ஒரு கிரந்தத்தை எழுதிவிட்டு தான் நான் மரணித்தேன். அந்த கிரணத்தில் உனக்கு நோய் வந்தாலும், உனக்கு சங்கடங்கள் வந்தாலும், உனக்கு துன்பங்கள் வந்தாலும், உனக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டாலும், உனக்கு குழந்தை தேவைப்பட்டாலும், உனக்கு என்ன தேவை இருந்தாலும் உன்னை படைத்த ரப்பிடத்தில் தான் நீ கேட்க வேண்டும் என்று உலகத்திலேயே யா அல்லாஹ் நான் ஒரு கிரந்தத்தை எழுதிவிட்டு தான் நான் மரணித்தேன் என்று அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்லிவிடுவார். எந்த அவுலியாக்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் சொல்லுகிற பதிலை அல்லாஹ் 25வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானக, அல்லாஹ் நீ மிக மிக தூய்மையானவன், நிச்சயமாக நாங்கள் யாரும் எங்களை வணங்க சொல்லவே இல்லை என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லி விடுவார்கள். அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் பகைவர்களாக மாறி விடுவார்கள். அந்த நாளில் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன தாய்மார்களே, பெரியோர்களே? மறுமை என்பது சாதாரணமான ஒன்றல்ல. மறுமை என்பது உலகத்து நீதிமன்றத்தை போலுள்ள நீதிமன்றம் அல்ல. தீயவர்களை நல்லவர்களாக்குவதும், நல்லவர்களை தீயவர்களாக மாற்றுவதும் உலகத்து நீதிமன்றம். உலகத்து நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரம் இருந்தால் நீதி விலை பேசப்படுகிற காலம். ஆட்சியாளர்களுடைய காலுக்கடியில் இன்றைக்கு நீதிகள் விலை பேசப்படுகிற காலம். அநியாயக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் வெளியிலே நடமாடுகிற காலம் இந்த காலம். பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டிலே முடங்கி கிடக்கிற காலம் இந்த காலம். நமக்காக வேண்டி ஒரு நீதி கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற காலம் இந்த காலம். ஆனால் இறைவனுடைய நீதிமன்றம் அப்படி அல்ல. இறைவனுடைய நீதிமன்றம் அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். வாய்களுக்கு அல்லாஹ் சீல் வைத்து கையும் காலும் பேசப்படுகிற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அந்த நாளில் நம்முடைய கைகள் பேசும், நாம் செய்த அநியாயங்களை கால்கள் பேசும். அப்படி உடல் உறுப்புகளை அல்லாஹ் பேச வைக்கிற காலம் அந்த காலம். அல்லாஹ்வுக்கு சாட்சிகள் தேவையில்லைங்க. அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரிக்க நாடினால் அல்லாஹ்வுக்கு சாட்சிகள் தேவையில்லை. சாட்சி யாருக்கு தேவை? மனிதனுக்கு தான் தேவை. நம்மை படைத்த இறைவனுக்கு எந்த சாட்சியும் தேவையில்லை. நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹ் பேச வைப்பான். நன்மை தீமைகளை எடைபோட செய்வான். உடம்பிலே ஒட்டி இருக்கிற தோள்கள் பேசுகிற காலம் அந்த காலம். ஆகவே அந்த நாளை நீங்களும் நானும் கொஞ்சம் பயந்து நடக்க வேண்டும் தாய்மார்களே, பெரியோர்களே. மனிதன் புலம்புகிற புலம்பல் சாதாரண புலம்பல் அல்ல. யா அல்லாஹ் 15வது அத்தியாயம் 1வது வசனத்தை எடுத்து பாருங்கள். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். நான் முஸ்லீமாக வாழ்ந்திருக்க கூடாதா? நான் இறைவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக வாழ்ந்திருக்க கூடாதா? அந்த உலகத்திலே நான் மரணிப்பதற்கு முன்னால் உலகத்திலே எங்களுக்கு சொன்னார்கள், உலகத்திலே எங்களுக்கு எத்தி வைத்தார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்குரிய பயான் என்று ஒதுக்கி வைத்து விட்டோமே, அதெல்லாம் மறுமைதானே என்று ஒதுக்கி வைத்து விட்டோமே. ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். நாங்கள் முஸ்லிம்களாக உலகத்திலே வாழ்ந்திருக்க கூடாதா? நாங்கள் முஸ்லிம்களாக உலகத்திலே வாழ்ந்திருக்க கூடாதா? இந்த நாள், இந்த நீதிமன்றம், நாங்கள் நரகத்தை பார்க்கிறோம், சொர்க்கத்தை பார்க்கிறோம், உண்மையாக எங்களை படைத்த ரப்பை நாங்கள் பார்க்கிறோம், இறை விசுவாசிகளை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தில் எங்களுக்கு சொன்னார்கள், ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் எவைகளையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவைகளையே வணங்கி உலகத்திலே வாழ்ந்து விட்டோமே, முஸ்லீமாக நாங்கள் வாழ்ந்திருக்க கூடாதா என்று சொல்லுகிறான். 26வது அத்தியாயம் 27வது வசனம், வயௌமைய அல்லுல்லாலிமு அலா யதைஹி யகூலு யா லைத்தனி இத்தஹதுது மஅர் ரசூலி சபீலா. அநீதி இழைத்தவன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டு அங்கே நிற்கிற நபிமார்களை பார்த்து சொல்லுவான், இந்த தூதர்களோடு நான் ஒரு தொடர்பு வைக்காமல் போனேனே. உண்மைதானே? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் அல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி பேசுகிற மக்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் அல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் வாழ்ந்த மக்களுக்கு சொந்தக்காரான தூதர் அல்ல. ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாசி பஸீரம் வ நதீரா. உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதரை பார்த்து மனிதன் கைகளை கடித்துக் கொண்டு சொல்கிறான், இந்த தூதரை பின்பற்றி ஒரு நேர்வழியை நான் அடைந்திருக்க கூடாதா? இந்த தூதரோடு ஒரு தொடர்பு வைத்திருக்க கூடாதா? முஹம்மது முஹம்மது என்கிற சத்தம் பாங்கோசையின் மூலம் எங்களுக்கு கேட்டது. முஸ்லிம்கள் எல்லாம் அந்த இறை தூதருடைய மேன்மையை எங்களுக்கு சொன்னார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய தூதர் என்று ஒதுக்கி வைத்து விட்டோமே, அந்த தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தாமல் போனேனே என்று சொல்கிறான். 67வது அத்தியாயம் 10வது வசனம், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு
மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். அல்லாஹ், நாங்கள் விளங்காமல் போனோமே, நாங்கள் சிந்திக்காமல் போனோமே. அல்லாஹுவே, நாங்கள் சிந்தித்திருந்தால், நாங்கள் விளங்கி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் எங்களுக்கு ஏற்படாதே என்று மறுமையில் நீங்கள் சங்கடமான சூழ்நிலை அடையாமல் இருக்க, மறுமையில் நீங்கள் புலங்காமல் இருக்க, ஏக இறைவனின் பக்கம் நீங்கள் ஒவ்வொருவரும் மீண்டு வர வேண்டும். உங்களுடைய வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நீங்கள் செலுத்த வேண்டும். உங்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர் சொன்ன அடிப்படையில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைக்க வேண்டும். உபதேசம் என்பது மூமின்களுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பயன் தர வேண்டுமானால் அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சம் உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அந்த நாளை குறித்துள்ள பயம் உங்களுக்கு வர வேண்டும். இல்லாவிட்டாலோ இப்படி புலம்புகிற மனிதனுடைய பட்டியலில் நாமும் சேர்ந்து விடுவோம். வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். அல்லாஹ், நாங்கள் செவிமடுத்திருந்தாலோ விளங்கி இருந்தாலோ நரகவாசிகளில் ஒருவனாக நான் ஆகியிருக்க மாட்டேனே என்று சொல்லுகிறான். பயன்படாத காலத்திலே போய் நின்று கொண்டு மனிதன் கதறுகிறான். உலகத்திலே திருந்துவதற்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்கவில்லையா? பகலிலே தவறு செய்யும் போது இரவிலே உங்களை எதிர்பார்த்தான் நீங்கள் திருந்துவீர்கள் என்று. இரவிலே நீங்கள் தவறு செய்யும் போது பகலிலே அல்லாஹ் உங்களை எதிர்பார்த்தான், என்னுடைய அடியான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான் என்று. அல்லாஹ் உங்களை ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, உங்களுக்கு அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு ஆயுள் காலத்தை தந்து தினசரி அல்லாஹ் உங்களை எதிர்பார்த்தான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அந்த ரப்பை நீங்கள் ஏமாற்றினீர்கள். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் ஏமாற்றினீர்கள். அல்லாஹ் தந்த அவகாசத்தை திருந்துவதற்கு பகரமாக பாவம் செய்ய பயன்படுத்தினீர்கள். ஆகவேதான் வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். அல்லாஹ், நாங்கள் முறையாக செவிமடுத்திருந்தால், நாங்கள் விளங்கி இருந்தால் எங்களுக்கு இந்த நிலை வந்திருக்காதே என்று சொல்லுகிறான். 26வது அத்தியாயம் 29வது வசனம், லக்கத் அல்லல்லனி அனி ذிக்ரி பஅத இத் ஜாஅனி. எனக்கு உபதேசம் வந்த பிறகும் கூட அந்த உபதேசத்தை விட்டும் நான் புறந்தள்ளி ஓடிவிட்டேனே. நல்ல நல்ல செய்திகளை நாங்கள் வசிக்கக்கூடிய உடுமலை பகுதியிலே வந்து கூட சொன்னார்களே, அவைகளையெல்லாம் நாங்கள் செவிமடுக்காமல் திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட அவைகளையெல்லாம் செவிகளிலே விழுந்தும் கூட நாங்கள் புறக்கணித்து விட்டோமே என்று மனிதன் மறுமை நாளிலே புலம்புவதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். 21வது அத்தியாயம் 97வது வசனம், யா வைலனா கது குன்னா ஃபி அஃப்லத்தின் மின் ஹாதா பல் குன்னா லாலிமூன். எங்களுக்கு கேடுதான், நாங்கள் இது பற்றி ஒரு கவனமாக இருந்து விட்டோம். நாங்கள் எங்களுக்கு நாசம்தான், நாங்கள் இந்த நாளை குறித்து பயமில்லாமல் உலகத்திலே வாழ்ந்து விட்டோம் என்றும் மனிதன் சொல்லுகிறான். 74வது அத்தியாயம் 45வது வசனம், வகுன்னா நஹூலு மஅல் ஹாயிலீன். நாங்கள் வீணான காரியம் செய்கிற மக்களோடு நாங்கள் இருந்து காலத்தை வீணடித்து விட்டோமே, காலத்தை நாசமாக்கி விட்டோமே. வகுன்னா நுகذிபு யௌமித்தீன், தீர்ப்பு நாளை பொய் என்று நாங்கள் சொல்லிவிட்டோமே. மேலும் ஹத்தா அத்தானல் யகீன், மரணம் வரும் வரை இதே நிலையிலே நீடித்து நாங்கள் வாழ்ந்தோமே என்றெல்லாம் பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். நேரம் இல்லாத காரணத்தினால் சுருக்கமாக மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். மறுமையை நம்பினால் மட்டும் போதாது, அல்லாஹ் ஒருவன் உண்டு என்று நம்பினால் மட்டும் போதாது. அவனை நம்புகிற மக்கள், மறுமையை பயந்து நடக்கிற மக்களுடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டுமோ அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலே நிகழ்ந்தாக வேண்டும். அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் தடுத்த காரியத்திலே இருந்து விலகி வாழ வேண்டும். ஹராமான காரியங்களை செய்கிற நிலையிலேயே உங்களுக்கு மரணம் வந்தால், பெரும்பாவங்களை செய்கிற நிலையிலேயே உங்களுக்கு திடீரென சம்பவித்தால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்கிற நிலையில் உங்களுக்கு அந்த மரணம் சம்பவித்தால், அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி யார் மரணிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட மரணம் நமக்கு வந்துவிடக் கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லீமாக அன்றி நீங்கள் மரணிக்கவே கூடாது. உங்களுடைய மரணம்
முஸ்லிமான மரணமாக இருக்க வேண்டும். மலக்குமார்களுடைய அடி உதைகள், மலக்குமார்களுடைய சாபம், இறைவனுடைய சாபம், மனிதர்களுடைய சாபத்தை பெற்று மரணிப்பதற்காக வேண்டிய உலகத்திலே நீங்களும் நானும் வாழவில்லை. மலக்குமார்கள் சாந்தி சமாதானம் சொல்லி, சலாம் சொல்லி, சொர்க்கத்துடைய ஆடையை கொண்டு வந்து அதில் நம்முடைய உயிர்களை எடுத்து பத்திரமாக நறுமணத்தை தடவி அந்த உயிர் மரம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். முஸ்லிமான மரணம் உங்களுக்கும் நமக்கும் சம்பவிக்க வேண்டும். பெரும்பாவம் செய்கிற நிலையில் நீங்களும் நானும் மரணித்தால் அல்லாஹ்விடமிருந்து யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் செய்த எல்லா துஆக்களையும் நீங்களும் நானும் மன நிறைவோடு அல்லாஹ்விடத்திலே செய்து, நிறைய பாவ மன்னிப்புகள் கேட்டு, நிறைய திக்ருகள் செய்து நீங்களும் நானும் மரணிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்புகிறார்கள். ஆகவே இந்த உபதேசம், இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான சாராம்சம், நீங்களும் நானும் மரணிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்களும் நானும் தப்பிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்வில் சொந்த அமல்கள் இருந்தாக வேண்டும், வணக்க வழிபாடுகள் இருந்தாக வேண்டும். இந்த உலகம் அல்லாஹ்வுடையது, நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். இந்த உடம்பு அல்லாஹ்வுடைய அமானிதம். இந்த கையையும் காலையும் கண்ணையும் உடல் உறுப்புகளையும் பலவந்தமாக பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்த நாம் செயல்படுத்தி விடக்கூடாது. அது உடம்புக்கு நாம் செய்கிற அத்துமீறல். அல்லாஹ் அனுமதிக்கவே மாட்டான். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். அந்த அநியாயத்திலே இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் காப்பாற்ற வேண்டிய நம்முடைய தலையாய கடமை. யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. ஆகவே இது போன்ற நிகழ்ச்சி இந்த உடுமலைப்பேட்டையினுடைய பல பகுதிகளிலும் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்பட வேண்டும். நடத்துவதற்கு எல்லா நல்லுள்ளம் படைத்தவர்களும் பொருளாதார ரீதியாக உடல் உழைப்பின் மூலம் ஜமாத்தார்களும் முன்வந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் பல இடங்களிலும் நடத்தப்பட்டு நாம் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே இஸ்லாம் என்கிற இந்த அமானிதத்தை பிற மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லிவிட்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். முஸ்லிம் என்றால் 3 கடமை நம்முடைய தலையின் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்று, இஸ்லாம் குறித்து நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், தூதருடைய பொன்மொழிகள் ஹதீஸ்களை படிக்க வேண்டும். இஸ்லாம் முஸ்லிம் என்றால் அவன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள் என்னவென்று தெரிய வேண்டும். முஸ்லிம் என்றால் திருக்குரானை படித்திருக்க வேண்டும். முஸ்லிம் என்றால் திருக்குரானை அரபி மொழியில் படித்து உணர்ந்திருக்க வேண்டும். முஸ்லிமுடைய தலையாய கடமை மார்க்கத்தை படிப்பது, இரண்டாவது மார்க்கத்தின் அடிப்படையில் அமல் செய்வது, மூன்றாவது அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லுவது. நம்முடைய ஜமாத்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய அளவில் உதவி செய்திருப்பதை நாங்கள் எல்லாம் அறிந்து மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம். இந்த உதவி தொடர வேண்டும். எதற்காக? ஏகத்துவம் இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த பூமியிலே அறிமுகம் செய்வதற்காக, வேதத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, மறுமையிலே மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாமெல்லாம் எல்லா நிலைகளிலும் இந்த அழைப்பு பணிக்கு அள்ளும் பகலும் பாடுபட வேண்டும், உதவி செய்ய வேண்டும். மக்கள் எல்லாம் நேர்வழி வருவதற்காக வேண்டி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நான் முடிக்கின்றேன். காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினால் குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை முடிப்பது நம்முடைய தலையாய கடமை. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் நீ தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நீங்களும் நானும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹுவே, இதே போல மறுமை நாளில் நபிமார்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் நீ தர வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அதாபன்னார். அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சிறப்புடன் நீ வாழ வைத்து நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பிர் ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அல்லாஹுவே, நியாய தீர்ப்பு நாளில், விசாரணை நாளில் எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் இலகுவாக நீ விசாரணை செய்ய அல்லாஹ். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹுவே, எங்களுடைய உள்ளத்தை நேர்வழிப்படுத்திய பிறகு நாங்கள் வழிதவறி போகாமல் இருக்க நீதான் யா அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு அருமையான துவா. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக. உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், எங்களுடைய
என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தியா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹ்வே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம் யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் மிக பெரும் நஷ்டத்திற்கும் சோதனைக்கும் ஆளாகி விடுவோம் யா அல்லாஹ் என்று அல்லும் பகலும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி சுஜூதிலே கிடந்து பாவத்திற்காக வேண்டி பரிகாரம் தேடி திருந்தி நீங்களும் நானும் வாழ வேண்டும். மரணம் வருவதற்கு முன்னால் திருந்தினால் நமக்கெல்லாம் நல்லது. மரணம் வந்தால் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுடைய கவனத்திலே நான் பதிவு செய்து கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.